முதல் தசகம். முதல் தசகம்னா 10 ஸ்லோகம். தசகம்னா 10 ஸ்லோகங்கள் கொண்டுள்ள ஒரு ஒரு சாப்டர். 10 சாப்டர்கள். அதற்கு பிறகு அத கடைசியில இருக்கிறதுக்கு உபசம்ஹாராஷ்டகம் சொல்லலாம். உபசம்ஹாரம்னா கன்க்ளூடிங். அது அஷ்டகம் 8 இருக்குங்க. உபசம்ஹாராஷ்டகம் சொல்லலாம். 8 ஸ்லோகங்களால அவரால பண்ண முடியல சுவாமி தேசிகனா. இது சுவாமி தேசிகன் அவரே சாட்சாத் ஒரு கண்டாவதார். வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத். இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆக திருவேங்கடமுடையானை சேவிக்கும் பொழுது அவர் இந்த ஸ்தோத்திரத்தை அருளியுள்ளார் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஆக பிரதம தசகம் இருக்கிறதே, அந்த முதல் தசகத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஒரு வந்தனமும், அதே மாதிரி ஸ்ரீபூநீளா சமேதனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தையும் காண்பித்தருள்கிறார். அதாவது எல்லாருமே தயா பாத்திரர்கள். அதனால்தான் ராமானுஜன் தயா பாத்திரம் சொல்றான். அதனால ஆச்சாரியர்கள் யாவருமே எம்பெருமானுடைய தயைக்கு பாத்திரர்களாக. எம்பெருமானுடைய தயை இல்லைன்னா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியும். அவருடைய கருணை, அவருடைய தயை, அவருடைய அனுகம்பா, அவருடைய சங்கல்பம், இதுதான் ரொம்ப முக்கியம். 2வது தசகத்துல அந்த எம்பெருமானுடைய குணங்களிலே தயை என்கிற குணம்தான் மிக உத்கிருஷ்டம் என்பதாக காண்பிக்கப்படுகிறது. எம்பெருமானும் தயா பரவசனாக இருக்கிறான். அதற்கு பிறகு 3வது தசகத்துல எம்பெருமான் எவ்வாறாக அந்த தயையினுடைய ஒரு காரிய விசேஷத்தினாலே எல்லாருக்கும் உபகாரத்தை அவன் செய்கிறான். 4வது தசகத்துல அந்த ஜெயாஞ்சன அபராத சக்கரவர்த்தியாக சுவாமி தேசிகன் தன்னை காண்பித்துண்டு அந்த குணேஷு சார்வபூமின்னு சொல்லி தயாதேவியை பார்த்து அவர் சம்போதிக்கிறார். 5வது தசகத்துல குலசேகர ஆழ்வார் எவ்வாறாக அந்த சூக்திகளை, அதாவது நான் இங்கு அதாவது திருமலையில நான் ஸ்தாவர ஜங்கம் அப்படின்னு சொல்றமே எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று, அதற்கு 6வது தசகத்துல அந்த எம்பெருமானுடைய தயை சாட்சாத் நாம் எவ்வாறாக பெற வேண்டும், அதுக்கு ஒரே ஒரு காரணம் பிரபத்தி என்கிறதான். அதே மாதிரி 7வது தசகத்துல அந்த பிரபன்னன் யார் இருக்கிறானோ, சரணாகதி பண்ணவன், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்பயத்துவம், அதே மாதிரி தயைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவத்தையும் 7வது தசகத்துல காண்பிக்கிறார். அதாவது 8வது தசகத்துல தயையினுடைய ஸ்வரூபமும், ஜீவ வசீகரணத்துல தயை எவ்வாறாக உபகரணமாக உள்ளதுன்னு சொல்லி, 9வது தசகத்துல தயாகரனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரங்கள், அதே மாதிரியாக தசாவதாரங்கள், மத்ஸ்ய கூர்மா தசாவதாரங்கள்லாம் அனுசந்திக்கப்படுகிறது. 10வது தசகத்துல அந்த எம்பெருமான், நீ என்ன திரஸ்காரம் பண்ணாலும் நான் உன்னை தவிர வேற யாரையும் நான் சரணாகதி பண்ணல, தயாதேவி நீதான் என்னை எம்பெருமானிடத்தில் சேர்த்து அந்த முக்தானுபவம் இருக்கிறதே, அந்த முக்தானுபவத்தை நாம் இந்த லோகத்திலேயே பெற வேண்டும், அது உன்னுடைய காரியம்தான், நீதான் எனக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்பதாக காண்பிக்கிறார். கடைசியில அந்த 8 ஸ்லோகங்களினாலே நைச்சானுசந்தானம்னா நான் ஒன்னும் இல்லை, நான் இது பண்ணவில்லை, அந்த எம்பெருமான் தான் சுயமேவ காரயத்தின்னு சொல்றா போல, தன்னை தானே துதித்து யானாய் தன்னை தான் பாடி அப்படின்னு சொல்றா போல, நான் ஒன்னும் பாடல. இதுல ஏன்னா குணதோஷங்கள் இருந்தா குணங்கள் எம்பெருமான கொடுத்துடுங்கோ, தோஷங்கள் எனக்கு இருக்கட்டும், இவ்வாறாக சாதிக்கிறார். அத பகவத் அர்ப்பணமா பண்றாரு, சாத்விகத்தியா பகவத் அர்ப்பணமா பண்றார். அதே மாதிரி பலஸ்ருதி எல்லாம் கூட இங்க இருக்கிறது. இவ்வாறாக 10 தசகம் இங்க இருக்கிறது. அதற்கு உபசம்ஹாராஷ்டகம் சொல்லும். சுவாமி தேசிகன் இது எல்லாவற்றையும் ஒரு விதவிதமான சந்தஸ்ல பண்றது. 10 விருத்தங்கள். அது சுவாமி தேசிகன் தான் இந்த அதாவது ஒரே விருத்தத்துல ஒரே சந்தஸ்ல பண்ணாத முதல் 10 ஸ்லோகம் வைதிக சந்தஸ், ஆனுஷ்டுபேன சந்தசா, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இவை எல்லாமே அனுஷ்டுப் சந்தஸ் தான் இருக்கு. அதாவது 8 எழுத்து, மொத்தம் 32, ஒரு பாதத்துல 8 8 8 8 32. ஸ்லோகே ஷஷ்டம் குருஜ்ஞேயம் சர்வத்திர லகுபஞ்சமம் த்விசதுஷ்பாதயோகோ ஹஸ்வம் சப்தமம் தீர்க்கம் அந்யோகோன்னு சொல்லி அதனுடைய ஸ்லோகங்கள், அதாவது அதனுடைய லட்சணம். ஆக முதல் தசகம் அனுஷ்டுப் சந்தஸ்லையும், 2வது தசகம் ஆர்யா சந்தஸ்ல, 3வது தசகம் ஔபச்சந்தசிகம் என்கிற சந்த விருத்தத்திரியம், 4வது மாலினி, 5வது மந்தாக்ராந்தா, 6வது நர்தடகம், 7வது சிகரணி, 8வது ஹாரிணி, 9வது பிருத்வி, 10வது வசந்த திலகா.
இந்த மாதிரி அதுக்கு பிறகு 100லேருந்து 104 ஸ்லோகங்கள் வரும் வசந்த திலகால பண்றார். 105, 106 ஸ்லோகம் மாலினி சந்தஸ்ல பண்றார். 107, 108 சார்தூல விக்ரீடிதம் என்கிற சந்தஸ்ல சுவாமி தேசிகன்